நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ஃபுல்லா ஏன் ட்ரீட்ரா? சரவணா, நான் வாங்கி கொடுத்த சட்டை செலக்ஷன் எப்படி பிடிச்சிருக்காடா? சூப்பர்டா. சூப்பர். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீல வாங்கி கொடுத்துறேன். உனக்கு இவ்வளவு வாய் வேறியா? சரவணா, நீ கவலைப்படாத. 3 வாங்கினா 4 ஃப்ரீல உனக்கு நான் ஒரு சட்டை வாங்கி தரேன். டேய், கேவலப்படுத்தாதீங்கடா. சரி, சீக்கிரமா கிளம்பலாம். டேக்குலா, இனிமே எலி பொந்துல மாட்டின எலி மேத்த வச்சிட்டு இருக்க? டேய், இந்த நோட்டுக்குள்ள தான்டா 500 ரூபா வச்சிருந்தேன், காணோம்டா. என்னடா சொல்ற? இல்லடா, சத்தியமா சொல்றேன், 500 ரூபா வச்சிருந்தேன், காணோம்டா. டேய், நீயா தொலைப்ப? ஒரு 5 ரூபா இருந்தாலே பேங்க்ல போடுற ஆள் நீ. அசோக், சொன்னா கேளு, பொய் சொல்லடா, உன் மேல சத்தியமாடா. அட பாவி, ஒரு 500 ரூபாய்க்காக என் உயிரை பண்ணி வைக்கிறியா? என்ன நம்பி தானே என் ஃபேமிலியே இருக்கு. டேய் அசோக், சும்மா இருடா. இவ்வளவு சொல்றான், நம்ப மாட்டேங்கிற. எப்பா, போறதுக்கு முன்னாடி உங்க காசாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கடா. டேய், என்னடா எங்களுக்கு ஒண்ணுமே கேர்லெஸ்ஸா இருப்போம் நினைச்சியா? டேய் பாருங்கடா. என்னடா, உங்க காசும் அம்பேலா? ஆமாண்டா. ஆமாண்டா, என் காசையும் காணாண்டா. என்னடா, நம்ம 3 பேர் காசுமே காணோம். காணமா இல்ல திருட்டா? ஒண்ணுமே புரியலையேடா. என்னடா, காலேஜ்ல புதுசு புதுசா பிரச்சனை முளைச்சிட்டே இருக்கு. ஆமாண்டா, திருட்டு மட்டும் தான் அடக்காம இருந்துச்சு. இப்ப அதுவும் நடந்துச்சு. யார்டா எடுத்துப்பா? உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்காடா? என்னடா 3 பேரும் பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? பாலா, எங்க பேக்ல இருந்த பணத்தெல்லாம் காணோம்டா, யாரோ திருடிட்டாங்கடா. ஆமாம் பாலா, அப்பு சொல்றது உண்மைதான். டேய், இப்ப யாரா அவன் சொன்னது பொய்ன்னு சொன்னது? டேய், என்னடா முழிக்கிறீங்க? உங்க 3 பேர் காசு மட்டும் இல்ல, எல்லார் காசையும் லம்பா அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அப்படியா? என்னடா சொல்ற? நம்பவே முடியல. எல்லார் பணத்தையுமே அடிச்சிட்டாங்களா? நம்ம லேபுக்கு போனப்போ தான்டா அது நடந்திருக்கும். பாலா, இந்த விஷயத்தை பத்தி கரஸ்பாண்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்டா. நீங்க மத்த ஸ்டூடெண்ட்டையும் சொல்லிருங்க. டேய், என்னடா கிளாஸுக்கு போக இங்க சுத்திட்டு இருக்கீங்க? சார், ஒரு பெரிய ப்ராப்ளம் சார். நீங்க இந்த காலேஜ்ல இருக்க வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் தான்டா. என்ன சார், ஒரு ப்ரொஃபசர் மேம் பேசுங்க சார். ஏய், என்ன திமிரா? பின்ன என்ன சார், சீரியஸா ஏதோ சொல்ல வந்திருக்கோம், நீங்க இன்னும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா பதில் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், எங்க காசெல்லாம் காணோம் சார், யாரோ திருடிட்டாங்க சார். நீங்களே ஒரு திருட்டு பசங்க, உங்கள்கிட்ட ஒருத்தன் திருடி போயிருக்கான்னு என்ன கதை விடுறீங்களா? இது கதை இல்ல சார், நிஜம். டேய், என்னடா கதையில நிஜம் நீயா நான் சொல்லிட்டு இருக்கீங்க? போய் ஏதாச்சும் உருப்படியா வேலை இருந்தா அதை பாருங்க. சார், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் சொல்றது எப்படா கேட்டிருக்கீங்க? நீங்க சொல்றது நான் கேட்கணுமா? உங்களிலே ஒருத்தன் திருடி இருப்பான், நீங்களே விசாரிச்சு பாருங்க. சார், இப்படிலாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. எங்க பணத்தை உண்மையிலே யாரோ திருடிட்டாங்க சார். சரி, எப்படா திருடுனானுங்க? சார், திருடும் போது நாங்க இல்ல சார், அதனால எப்படி திருடி இருக்காங்க தெரியல சார். டேய், பணம் எப்படி திருட்டு போச்சுன்னு கேட்டா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கியா? சார், லேப் முடிச்சு கிளாஸுக்கு வந்தோம். வந்து பார்த்தா யார் பணத்தையும் காணோம் சார். காசு எங்கடா வச்சிருந்தீங்க? எங்க சார் வைப்பாங்க? ஆபீஸ் ரூம்லயே வைப்பாங்க, எங்க பேக்ல தான் வச்சிருந்தோம். பணத்தை ஏன்டா பேக்ல வச்சிருந்தீங்க? பர்ஸ்ல வைக்க வேண்டியது தானே? சார், நான் காலேஜுக்கு பர்சனலா கொண்டு வரது இல்ல சார். ஆமா, நீங்க காலேஜுக்கு நோட் புக் கொண்டு வரதே பெரிய விஷயம். சார், எங்க பணத்தெல்லாம் காணோம் சார், அதுக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். டேய், உங்க காசு என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்க, நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என்ன சார் கேள்வி இது? நாங்க ஒழுங்கா படிக்கலனாலும் நீங்க தான் பொறுப்பு, பணம் காணாம போனாலும் நீங்க தான் பொறுப்பு. என்னடா புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறீங்க? பின்ன என்ன சார், நீங்க மட்டும் புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறீங்க, நாங்க போட்டா கேட்க மாட்டீங்களா? டேய், சும்மா இருடா. சார், நீங்க தான் சார் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். கிளாஸ் ரூம்ல நல்லா தேடி பாருங்க, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். இல்லை சார், நாங்கள் நல்லா தேடி பார்த்தோம், எல்லார் பணத்தையும் திருடிட்டாங்க. சரி, திருடிட்டாங்கன்னு எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்றீங்க நீங்க? ஆமா சார், ஒருத்தர் பணம் மட்டும் காணாம போனா பரவாயில்ல, எல்லா ஸ்டூடெண்டோட பணமும் காணாம போயிருக்கு, அப்ப திருட்டு தான். சார், இதுக்கு நீங்க தான் சார் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். இது வரைக்கும் எங்களுக்காக எந்த உதவியும் நீங்க பண்ணல, இப்போ நீங்க தான் சார் ஏதாச்சும் பண்ணணும். உங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம், அது வரைக்கும் சந்தோஷப்படுங்கடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு தருவாங்க. கிளம்புங்க. என்னடா நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறான்? டேய், நீங்க அவனை எத்தனை தடவை அசிங்கப்படுத்திருக்கீங்க, அதான் இப்படி பழி வாங்கிட்டு போறான். என்னடா பண்ணலாம்? போலீஸ்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? டேய், இதுக்கு ஒரே வழி, கரஸ்பாண்டன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வாங்கடா, மத்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போவோம்.